இன்னைக்கு நீங்க 3 பேரும் சேர்ந்து டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டை 3 பேரும் சேர்ந்து போயிருக்காங்க தேவர் ஜெயந்திக்கு வந்து எப்போதுமே எல்லாருக்கும் டைம் கொடுப்பாங்க. எல்லாருமே வருஷம் வருஷம் போயிட்டு தானே இருக்கோம். என்ன பண்ண போறீங்க மேம்? இப்போ அடுத்த நகர்வு என்ன? அதிமுக உரிமை மீட்கிறது நிச்சயமா செய்வேன். நான் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன்ல. அதனால சர்ப்ரைஸா எல்லாமே நடக்கும். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க? இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை, இவங்க எல்லாம் துரோகிகள், இவ்வளவு நாள் துணி பறிச்சுட்டு இருந்தாங்க, இவங்களால தான் அதிமுக ஆட்சிக்கு வர முடியாம போச்சு அப்படின்னு எடப்பாடி. இல்ல இப்ப ஆட்சிக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்றேன். அத பாருங்களேன், வெயிட் அண்ட் சி. பாருங்க எப்படி மேம்? எப்படியா? தேர்தல் தான் அதுக்கு முடிவு. நான் என்ன பண்றேங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. மேடம், குறிப்பா 4 வருஷமா நாங்க ஒண்ணு சேருவோம், ஒன்றிணைப்போம் அப்படிதான் பேசுறாங்க. ஆனா இப்ப வரை அவங்களாலே ஒண்ணா இருக்க முடியல. குறிப்பா சசிகலா அவர்களோட சேர முடியல. ஓபிஎஸ் அவர்கள் நீங்க கவலையே படாதீங்கன்ற. உங்களுக்கு ஏன் அது அந்த பிரச்சனை இல்ல? தொண்டர்களுக்காக தானே நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணேன். குறிப்பா செங்கோட்டையன் உங்களை சந்திச்சதுக்காக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மதுரையில இன்னைக்கு இபிஎஸ் பிரஸ் மீட்ல சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா உங்களை பார்த்ததுக்காக, ஏன்னா குறிப்பா உங்களை பார்த்ததான் அவங்க சொல்லி கேள்வி கேட்டப்ப கட்டாயம் படிப்படியான நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு பேசுறாரு. அதாவதுங்க, யார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள், தொண்டர்கள் இவங்களெல்லாம் போய் எடுக்க முடியுமா என்ன? ஏன்னா நான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தானே வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் பொது தான். அதனால எல்லா தொண்டர்களும் என்னை பார்க்குறாங்க. அதனால எத்தனை பேரை எடுக்க முடியும்?